ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிவகார்த்தியோட மனைவி இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக பாலையா அஞ்சலியை பிடிச்சி தள்ளின விஷயம், இதுக்கான பின்னணி என்றதை பற்றி அவங்களே தெளிவாக விவரமாக என்ன விஷயம் நடந்துச்சுன்ற விஷயம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பாலகிருஷ்ணா இவர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல ரொம்பவே சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அரசியல் செல்வாக்கு பின்னணி இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, கேங்ஸ் ஆஃப் கோதாவரி அப்படின்ற இந்த ஒரு படத்தோடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட்டாக வந்துருப்பார் பாலையான்லாம். ஸோ அப்போ வந்திருக்கும் போது இவர் கொஞ்சம் மது அருந்தார் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சர்ச்சை போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேடையில் அஞ்சலி நின்றுட்டுருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா திடீர்னு தள்ளி விட்டுட்டு ஒரு ஷாக்கு கொடுத்துருப்பாங்க. அஞ்சலியுமே கொஞ்சம் பதறின மாதிரி தான் ஃபேஸ் வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒன்றுமே தெரியாத மாதிரி ரியாக்ஷன் சிரித்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான பின்னணி என்னன்ற விஷயத்தையும் இது கொஞ்சம் சர்ச்சையாகவும் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு இப்போ அஞ்சலி வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே ஓப்பனாக அன்றைக்கி மேடையில் என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த படத்தோடைய ப்ரீ வெட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பாலகிருஷ்ணா சார் வந்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவருக்கும் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கான நெருக்கம் வந்து பல வருஷமாகவே எங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு ரீதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்பவே ஜாலியாகவும் ஃப்ரீயாகவும் பார்த்திங்கன்னா பேசிப்போ பண்ணியிருப்போம். எல்லா விஷயத்தையும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஷேர் பண்ணியிருப்போம். அந்த வகையில் எங்களுக்குள்ள நடந்தது இது ஒரு ஃபன்னான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சர்ச்சைக்கு வந்து பார்த்திங்கன்னா முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போது ரீசெண்டாக சிவகார்த்திகனுடைய ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நெட்டிசன்ஸ் பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ரீசெண்டாக இவர் வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து அவங்களுடைய ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஆல்ரெடி சிவகார்த்திகனுக்கு வந்து 2 குழந்தை இருக்காங்க. ஒரு பெண் குழந்தையும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக குகன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது பையனும் பிறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போது அடுத்த வகையாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய சர்ச்சைகளுக்கு அப்புறம் பின்னணியில் இப்போ இந்த விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ரீசெண்டாக அவங்களுடைய ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவிலே கிளியராக தெரியுதுங்க. ஸோ இதை வச்சு மறுபடியும் அவங்களுடைய ஒய்ஃப் ஆர்த்தி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க 3rd அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இணையத்தில் வைரலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த 2 விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.